பத்தினியின் சக்தி அல்லது யார் அந்த நாகஜோதி? இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்த முன் வந்துள்ளோம். முன்னாடி நீங்க அவளை காதலிச்சீங்களா? மாமா மாமியை சந்தேகப்படாதமா, உண்மையா சொல்றேன். நான் எதுவுமே வைக்கிறேன்னு சொல்லமா, அவளை நான் இப்பதான் முதல்முறையா பாக்குறேன். ஒரு பைத்தியமா? ஐயோ நீங்க தான் பைத்தியம். இந்த முகத்துக்கு என்ன போறான்னு தெரியல. இவ்வளவு அழகாகிறமா மூஞ்ச பாருங்க, எவ்வளவு அழகு. மூஞ்ச பாருங்க, கர்மம் சைக்கிள கண்டுபிடிங்க. அந்த ஒரு காமத்தை தருங்க. அவளுக்கு வேற காமம் இருந்துச்சா? எங்களை பணம் இருந்துட்டு விடுங்க, ஏறட்ட மேல.
என்னங்க அது எத்தனை பண்ணுறான் என்னங்க அவ்வளவுதான் போய் கட்டிக்கங்க அவளை அப்படின்னா அவ பயிற்சி தீர்த்துங்க ஐயோ அப்புறம் பயிற்சி மாமா தோறு உக்காதி அவரு அப்படியா பாரு சிம்மாசனம் எங்கே நான் வசிக்கும் இடம் எங்கே அரசனை எங்கே எப்படிங்க வந்து யாரு புரியலையே அவள் இப்போது சொன்ன போதுதான் புரிகிறது. ரொம்ப மனநிலையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சத்தியமா பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவளுடைய வாழ்க்கை நடந்த சோக கதை என்னங்க? அவள் யாரும் கிடையாது. யாருங்க? நாகலோகத்தை ஆளக்கூடிய நாகராணி. அவள் பெயர் தான் நாகராணி. அந்த நாகலோகத்திற்கே அரசி. ஆனால் ஒரு சாதாரண மனிதனை காதலித்த பாவத்திற்காக அவள் செய்த கொடுமையினாலும் அவள் செய்த சூழ்ச்சியினாலும் இப்பேற்பட்ட நிலைமைக்கு ஆளாகி பைத்தியமாக சுற்றி திரிகிறார். இப்போதுதான் புரிகிறது. ஆனால் இது நடந்த இடம் எங்க தெரியுமா? விஜயபுரி நாடு. விஜயவர்மன் அன்று ஆட்சி செய்த காலத்தில் அன்றொரு நாள்